பறையர்கள் ஆட்சியாளர்கள். அவர்கள் பறையர் என்ற சொல் இழி சொல் என்று கருதி பயந்து அஞ்சி சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைக்கு ஆட்பட்டு வாழாது வீரத்தோடு நிமிர்ந்து சாதிய இழிவை ஒழித்து மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு அரும்பாட ஆட்ட வேண்டும் என்றால் நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனின் வாழ்க்கை வரலாறு ஒரு வழித்தடம் என்பதை என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதிய கொடுமை கடுமை. அப்போது சாதி என்ன என்று கேட்டு பழகுகிற பழக்கம். சாதி என்ன என்று நம் சாதி என்னவென்று தெரிந்து விடுவார்கள். தெரிந்துவிட்டால் நம்ம இழிவாக நடத்துவார்கள் என்று அவர்களோடு கிட்டவே நம்முடைய தாத்தா நெருங்குவதில்லை என்கிறார். பள்ளிக்கூடம் கூடிய பிறகு போவேன், பள்ளிக்கூடம் முடிக்கிற மணி அடித்து உடனே வேகமாக நடந்து சென்று விடுவேன். எல்லோரும் விளையாடுவார்கள் திடலில், அவர்களோடு சேர்ந்து விளையாட வேண்டும் என்று எனக்கு பேரார்வம் இருக்கும். ஆனால் அவர்களோடு சேர்ந்து விளையாட முடியாத அந்த நேரம் மனது தாங்க முடியாத வலியை கொடுக்கும் என்கிறார். தாத்தா தாங்கி நின்ற வலியில் பிறந்த பிள்ளைகள் நாம். அந்த வலியை ஒழிக்க நாம் இன்று போராடுகிறோம். அதற்கு நம்மிடத்திலே இருக்கிற ஒரே கருவி நாங்கள் தமிழர்கள் என்கிற நிமிர்வுதான். ஆயிரத்தி 1893 நான் திருப்பி இங்கே வந்து இந்த சாதிய இழிவை எப்படி துடைப்பது, இந்த தீண்டாமை